தமிழகத்தின் காவிரி டெல்டா பகுதிகளில் சம்பா பயிர்களை காப்பாற்றவும் டெல்டா விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்டதை அடுத்து காவிரி ஆற்றிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வினாடிக்கு 15,000 கன அடி வீதம் 10 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதை டெல்டா பாசன விவசாயிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் வரவேற்றுள்ளனர். உரிய நேரத்தில் சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அனைத்து தரப்பினரும் பாராட்டும் நன்றியும் தெரிவித்துள்ளனர். அம்மா அவர்கள் பலமுறை விவசாயிகள் கண்ணீர் துடைக்க காவேரி தண்ணீர் கிடைப்பதற்கு நெத்தியில் திலகம் வைத்ததை போல் காவேரி டெல்டா மாவட்டத்துக்கு இன்றைக்கு ஒரு தீர்ப்பு கிடைத்து 15,000 ஈசேசி கிடைக்க செய்த தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நாகை, திருவாரூர் மாவட்ட விவசாயி சார்பாக நன்றி நன்றி நன்றி. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் உச்சநீதிமன்றம் சென்று காவிரி பாசன விவசாயிகளை பாதுகாக்க எடுத்த நடவடிக்கையின் காரணமாக பெரும் முயற்சி இன்றைக்கு வெற்றியடைந்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய மிகப்பெரிய தீர்ப்பு 10 நாளைக்கு 15,000 கனஅடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கடுமையாக உத்தரவு பிறப்பித்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுடைய சட்ட போராட்டத்திற்கு ஒரு நல்ல தீர்ப்பினை வழங்கியிருக்கின்ற இந்த சூழ்நிலை தமிழகத்திற்கு உருவாக்கி இருக்கிறது. இந்த வெற்றி அனைத்தும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்நாடகத்திலிருந்து காவேரியில் தண்ணீர் தர மறுத்த கர்நாடகத்தினுடைய அரசின் மீது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டு இன்றைக்கு அந்த வழக்கினுடைய தீர்ப்பாக 15,000 கனஅடி தண்ணீரை 10 நாட்களில் திறந்துவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் இன்றைக்கு ஆணை பிறப்பித்திருக்கிறது. அதற்கு முழு முயற்சி எடுத்து இன்றைக்கு காவேரி பாசன விவசாயிகளை காப்பாற்றியது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளுடைய உரிமைகளை பெற்று தந்த தமிழக முதல்வர் அவர்களுக்கு கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பிலே நெஞ்சார்ந்த பாராட்டுதலையும் நன்றியையும் மனதார சொல்லி வாழ்த்துகிறோம். காவிரி நீரை பெற்றுத்தர உச்சநீதிமன்றத்தை இன்றைக்கு புரட்சித் தலைவி முதலமைச்சர் அம்மா அவர்கள் அணுகி உச்சநீதிமன்றம் அதிரடியாக தமிழகத்துக்கு 15,000 கனஅடி தினந்தோறும் தண்ணீர் வழங்க வேண்டும் என்ற உத்தரவை இன்றைக்கு இருக்கிறது. இதனால் விவசாயிகளுடைய வயிற்றில் பால் வார்த்து இருக்கப்பட்டிருக்கிறது. இதை பெற்றுத்தந்த தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு தமிழக விவசாயிகள் சார்பாக நெஞ்சு நிறைந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழக விவசாயிகளுக்காகவும் டெல்டா விவசாயிகளுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். உச்சநீதிமன்றத்தின் கதவுகளை தட்டி இன்றைக்கு நாள் ஒன்றுக்கு 15,000 கனஅடி தண்ணீரை 10 நாட்களுக்கு திறந்துவிட வேண்டும் என்று சட்ட தீர்ப்பினை பெற்றிருக்கிறார். இப்படி வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை பெற்ற அம்மா அவர்களுக்கு தஞ்சை மாவட்ட டெல்டா விவசாயிகளின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள்லாம் விவசாயிக்கு தண்ணி தேவை. தண்ணி இருந்தால் தான் நாங்கள் விவசாயம் பண்ண முடியும். தினசரி 15,000 கனஅடி தண்ணீரை கோர்ட்டு முறையில் கேஸ் போட்டு வாங்கி கொடுத்த அம்மாவுக்கு நன்றி. காவிரியிலிருந்து 15,000 கனஅடி தண்ணீர் திறந்து விட சொல்லி உச்சநீதிமன்றம் கர்நாடக அரசுக்கு உத்தரவு போட்டிருக்கிறது. அம்மா ரொம்ப தொடர்ந்து போராடி அந்த தண்ணியை நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த டெல்டா பகுதி விவசாயிகள் அனைத்து பேருமே அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.